ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு வாசா விலாக். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ரொம்பவே எனக்கு ஸ்பெஷல் டே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எப்போடா அந்த வீட்டை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் வந்து தவிச்சிக்கிட்டு இருந்தேன். 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வீடு காலி பண்ணி ஒரு புது வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பால் காய்ச்சிரும். ஸோ வந்து திங்ஸ்லாம் நாங்கள் இன்னும் மூவ் பண்ணல. பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் திங்ஸ் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து எம்டி ஹோம் டூர் தான் நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து திங்ஸ்லாம் மூவ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நான் ஹோம் டூர் போடுறேன். இந்த வீடு வந்து என்ன ரெண்ட்டு, நான் இப்போ எந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மலேசியாவில் வந்து வீடு ரெண்டெல்லாம் எவ்வளோ இருக்கும், அப்புறம் வந்து எந்த மாதிரி வீடெல்லாம் கிடைக்கும், ஃபேமிலிக்கு எந்த மாதிரி வீடெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கெலாம் இது ஆச்சரியமாக இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் வந்து நமக்கு மொட்டை மாடியில் வைக்கிறது அப்படின்றது வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து நேச்சராக ஆகிடுச்சு. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மாடியில் வந்து ஸ்விம்மிங் பூல் வைப்பாங்க. ஸோ அது ஓகே தான். பட் இவ்வளோ செடி மரம் எப்படி இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வீடு பார்க்க வரும்போது கீழே வந்து 8th ஃப்ளோரில் வந்து ஸ்விம்மிங் பூலும் பார்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம போய் பூல் எப்படி இருக்குது பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தோன்னே எனக்கு வீடு கூட பார்க்குறதா நெக்ஸ்ட் டைம் போதும், நம்ம வந்து இதில் வந்து இதை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான். சரி, ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன போய் வீடை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை கொஞ்சம் நேரம் வந்து ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் வீடை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என் பொண்ணு விளையாடிட்டு இருந்தோம். பாப்பா வந்து பக்கத்தில் பார்க் இருந்துச்சு, பார்க்லேயே அவங்க ப்ளே பண்ணாங்க. பட் 8th ஃப்ளோருன்றதுனால கொஞ்சம் கூடயே இருக்க மாதிரி தான் இருந்தது பாப்பா கூட. பட் வந்து அங்கே இருக்க ஆம்பியன்ஸ் அதுக்கப்புறம் அதோட நேச்சர்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக, நம்ம சாயந்தரம் டைமில் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். உட்காந்து பேசிட்டு பொறுமையாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிடுவோம். பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடு வந்து நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓல்டு ஹோம் வந்து காலி பண்ணுறதுக்கு ஒரு 2 மந்த் முன்னாடியே வந்து நாங்கள் வந்து சொல்லிட்டோம், இந்த மாதிரி நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சரி, ஓகே, நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் வீடு தேட ஆரம்பிச்சிட்டோம். பட் எல்லாமே எங்களுக்கு வந்து குயிக்காகவே நடந்துடுச்சு. நாங்கள் வீடு பார்த்து ஒரு 2 வீடு தான் பார்த்துருப்போம். அதில் ஃபஸ்ட்டு வீடே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணும்போது அந்த வீடே வந்து எங்களுக்கு பிடிச்சிருச்சு. இதுவும் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே இங்கே பக்கத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்கூல் இருக்குது கீழே அப்படின்றதுனால இங்கே எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம இங்கேயே ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நாங்களும் இங்கே வந்துட்டோம். இந்த வீடு நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஏஜெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணோம். அவங்க 1 வீக் பிஃபோரே நாங்கள் வந்து கீ கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி நாங்கள் வந்து வீடு பார்க்கும்போது அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடு என்றைக்கு நீங்கள் கீ கொடுக்குறீங்களோ அன்றைக்கி வந்து நாங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து முன்னாடி நாள் நாங்கள் கீ கொடுக்குறதுக்கு முன்னாடி நாளே எங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் பேமெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாளே எங்களுக்கு வந்து கீ கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, கீ கொடுத்தது நல்ல நாள் தான், நம்ம வந்து நல்ல நாள் பார்த்துட்டு நம்ம வந்து பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பால் காய்ச்சவே உள்ளே வந்தோம். ஸோ ஃபுல்லாகவே எனக்கு வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து இங்கே மலேசியாவில் வந்து நாங்கள் வந்தது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தான் வந்திருந்தோம். ஸோ சோஃபா, அப்புறம் வந்து ஃபேன், ஏசி, பெட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் வீட்டுக்கு தேவையோ அது எல்லா பொருளுமே வந்து நமக்கு இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். நம்மளோட திங்ஸு, ட்ரெஸ்ஸு அது மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். மலேசியாவில் முக்கால்வாசி வீடு வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சில வீடு வந்து பார்ஷ்லி ஃபர்னிஷ்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே இல்லாமல் கூட நமக்கு சம்டைம்ஸ் கிடைக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போன வீடு வந்து 3 BHK. ஸ்டார்டிங் வந்து நாங்கள் வீடு பார்க்க வரும்போது ஏஜெண்ட் வந்திருந்தாங்க. அப்போ தான் இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். ஸோ அவர் வந்து காட்டும்போது எனக்கு வீடு வந்து அப்போவே கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது. பட் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தது. லைட்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருந்தது. பட் அதெல்லாம் நாங்கள் சொன்ன உடனே எனக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து 3 BHK ப்ளஸ் வந்து ஸ்டோர் ரூம். இது வந்து எனக்கு கிச்சன் பக்கத்துலேயே வந்து ஸ்டோர் ரூம் இருந்தது. வாஷிங் மிஷினுக்குன்னு தனியாக வந்து எனக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வெளியிலேயே வந்து துணி துவைக்கணும், வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இந்த சோஃபா எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க.
நாங்கள் டிவி மட்டும் வாங்குற மாதிரி இருந்தது. நாங்கள் டிவி மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பெட்டு 2 ரூமில் வந்து பெட் இருந்துச்சு. இன்னும் ரூமில் வந்து பெட் இல்லை. ஸோ நாங்கள் 2 ரூம் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால எங்களுக்கு அது பெருசாக தெரியல. ஒரு ரூமை வந்து நாங்கள் சாமி ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். எந்த பக்கம் வந்து சாமி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்து சாமி ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். 2 வந்து வாஷ்ரூம் இருந்தது. ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூமில் இருந்தது, ஒன்று வந்து வெளியிலே இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இந்த வீடு வந்து எங்களுக்கு பார்த்ததுமே வந்து பிடிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, வேறு எதையும் நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஸ்டார்டிங்கே அவர் கையில் கொடுத்துட்டார். ஏஜென்ட் இவங்க தான். ஏஜென்ட் கையிலேயே வந்து மணியை கொடுத்துட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மூவே பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு வீடு பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டைமில் வந்து நம்ம வந்து என்னென்னலாம் டாக்குமெண்ட் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாஸில் என்னோட ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால, அவங்களோட பாஸ் ரெனிவல் ஆயிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட்டு, சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து குடுத்துட்டோம். எத்தனை வருஷம் வரைக்கும் ரெனிவல் இருக்குது அப்படின்றது வரைக்குமே அவங்க கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து விசா வந்து கரண்ட்டில் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து வீடு வந்து தாராளமாக நமக்கு குடுப்பாங்க. இப்போ நம்ம ஃபாரினராக இருக்கோம் அப்படின்னா சில டைம் வந்து சில ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு வந்து பிடிக்காது, ஃபாரினர்ஸ் நம்ம வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினப்பாங்க. பட் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்பவே நல்லவர்னு நினைக்கிறேன். எங்களை பார்த்ததுமே வந்து அவர் ஓகே சொல்லிட்டாரு. நான், பாப்பா, அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் 3 பேர் அப்படின்றது. இந்த வீடு கொஞ்சம் பெருசு தான், பட் எங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க பால் காய்ச்சறதுக்கு. அவங்க வந்திருந்தோடனே சரி ஓகே பாலெல்லாம் காய்ச்சிட்டு அடுத்த நாளே வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணலான்னு நினச்சோம். பட் வந்து அன்றைக்கே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு உடனே நாங்கள் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துகிட்டு நாங்கள் வந்து லாலாமூவில் தான் வந்து நாங்கள் வந்திருந்தோம். சர்வீஸ்க்குன்னு நாங்கள் வந்து யாரையுமே கூப்பிடலை. ஸோ வந்து டிரைவர் மட்டும்தான் வந்திருந்தாங்க லாலாமூவில். ஸோ எங்களுக்கு ஓகே தான், நாங்களே எல்லாமே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து நாங்கள் வந்து லிஃப்ட் வழியாகவே எனக்கு எல்லாமே பக்கத்துலேயே தான் லிஃப்ட் இருக்குது. ஸோ எனக்கு இன்னுமே இந்த ஈஸியாக இருந்தது. திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஸோ அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. 3 BHK ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ரூமோடு இருக்குது. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. எவ்வளோ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய இதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் இதோட ரெண்ட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மலேசியாவில் இவ்வளோ பெரிய வீட்டில் நாங்கள் தனியாக இருக்கோம். பட் சிங்கப்பூரில் நாங்கள் வந்து ஷேரிங்கில் இருந்தோம். இதே வீட்டுக்கு நாங்கள் எவ்வளோ ரெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் கிட்ட கொடுத்தோம். அதுவும் ஷேரிங்கில் இருக்கும் போதே நாங்கள் கொடுத்தோம். அதுவுமே 2 BHK தான். நாங்கள் வந்து ஷேரிங்னு பார்த்தீங்கன்னா ஹாலு, கிச்சன் எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூம் மட்டும்தான் செப்பரேட்டாக இருக்கும். அதுக்கே நாங்கள் 1.5 லட்ச ரூபாய் கிட்ட கொடுத்தோம். மலேசியா வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரூம் ரெண்ட் என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு. சடனாக வந்து இங்கே வந்து மழை பெய்யும். இப்போ நாங்கள் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி வரும்போது நல்லா வெயில் அடிச்சுது. பாப்பா நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா. பால் காய்ச்ச உள்ளே வந்ததுக்கப்புறம் திடீர்னு மழை பெய்யுது. அந்த மாதிரி தான் இங்கே இருக்க நேச்சருமே. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீட்டோட ரெண்ட் என்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.